மகள் அவர்களுடைய பணி ஓய்வு உபசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவரை வாழ்த்தியதில் உள்ளபடியே பெருமை கொள்கிறோம். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பில் நடத்தப்படுகின்ற கலைக்கல்லூரிக்கு அந்த கல்லூரிக்கு வழங்கப்பட்ட 25 ஆண்டுகள் குத்தகை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்திலே வந்தது. அந்த வழக்கு இன்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு கல்வி என்பது ஒவ்வொரு அடிப்படை மனிதனுக்கும் தேவை என்பதை உலகுக்கு உணர்த்திய உச்சநீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்து சமய அறநிலையத்துறை திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினத்தோடு சேர்த்து 3503 திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்வாகும். இந்த திருக்கோயிலுடைய எண்ணிக்கை என்பது வருகின்ற தை மாதத்திற்குள் 4000 குடமுழுக்குகளை சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மாத்திரம் 51 திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த துறை திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை பக்தர்கள் பயன்படுகின்ற வகையில் அறிவித்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கட்டணமில்லா திருமணம் என்பதை அறிவித்து இதுவரையில் 1800 திருமணங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த ஆண்டு மேலும் 1000 திருமணங்கள் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரையில் இந்த திருமணனுடைய எண்ணிக்கை நிறைவு பெறுகின்ற பொழுது 2537 திருமணங்கள் இதுவரையில் நடந்து முடிந்திருக்கின்றன. இதில் 4 கிராம் தங்கம் உட்பட அனைத்து பொருட்களுமே இலவசமாக அந்த திருமண தம்பதிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய சாதனை என்று ஒன்று எடுத்துக்கொள்வேமானால் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து நிலங்களை மீட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த வகையில் இதுவரையில் 1026 திருக்கோயில்களில் சுமார் 7846.62 கோடி மதிப்புள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலங்களுடைய அளவு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மீட்கப்பட்ட நிலங்களுடைய அளவு 7923.86 ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஒரு கால பூஜை திட்டம் என்று பல்வேறு திருக்கோயில்களில் நடைமுறையில் இருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது 12957 திருக்கோயில்கள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருந்தது. அந்த திருக்கோயில்களுக்கு வைப்பு நிதி 1 லட்சம் ரூபாய் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 1 லட்சம் ரூபாயில் இருந்து வருகின்ற வைப்பு தொகையின் வட்டியை வைத்துத்தான் அந்த திருக்கோயில்களுக்கு விலக்கேற்றுகின்ற ஒரு சூழல் இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு அந்த 1 லட்சத்தை 2 லட்சமாக்கி 2 லட்சத்தை 2.5 லட்சமாக்கி இன்றைக்கு 19000 திருக்கோயில்களுக்கு ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் அரசே 180 கோடி ரூபாயை மானியமாக வழங்கி இன்றைக்கு வைப்பு நிதி ஏற்படுத்தியதால் திருக்கோயில்களில் ஒரு கால பூஜை என்பது மாறி 2 காலம் 3 காலம் என்று பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான ஒரு உதவியும் அரசு சார்பில் இல்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாதந்தோறும் அவருடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்துகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை அறிவித்து இந்த ஆண்டு முதல் அந்த 1000 ரூபாயை 1500 ரூபாயாக அறிவித்து அந்த அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுடைய அவர்களுடைய ஒரு அங்கீகாரத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. இந்த ஒரு கால பூஜை திட்டத்தை பொறுத்தளவில் அந்த திட்டத்திலே இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய கல்வி உதவிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் என்று அறிவித்து அதில் இதுவரையில் 1500 பிள்ளைகள் இந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கின்ற அர்ச்சகருடைய குடும்பங்கள் பயனடைந்திருக்கின்றன. திருக்கோயில்களை பொறுத்தளவில்
திருப்பணிகள் என்பது ஒரு ஆன்மீக புரட்சியாகவே இந்து சமய அறநிலையத்துறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் 12,152 திருக்கோயில்களுக்கு உயர்மட்ட குழு அனுமதி அளித்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த திருப்பணிகளுக்கு அனுமதி என்று எடுத்துக்கொண்டால் 27,563 பணிகளுக்கு இதுவரையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் கணக்கிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 3,840 கோடி மதிப்பிலான 14,594 பணிகள் இதுவரையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிறைவு செய்யப்பட்ட பணிகளை பெருமிதத்தோடு மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். 3,843 கோடி மதிப்பிலான 14,594 பணிகள் இதுவரையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிறைவு செய்திருக்கின்றோம். இதில் இன்னொன்று குறிப்பிட்டு கூற வேண்டிய அம்சம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 11,556 பணிகள் உபயதாரர் நிதி 1,470 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் உபயதாரர்கள் மாத்திரம் இதுவரையில் திருப்பணிகளுக்கு உபயமாக கொடுத்திருப்பது இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய தொகையை வழங்கியது இந்த காலத்தில்தான். துறையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை, மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியின் மீது இருக்கின்ற நம்பிக்கைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாகும். அதேபோல் இந்த ஆட்சியில்தான் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் நமது மன்னர்கள் முன்னோர்கள் உருவாக்கிய அந்த திருக்கோயில் ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அந்த திருக்கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதுவரையில் சுமார் 425 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் 714 திருக்கோயில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரையில் அந்த 714 திருக்கோயில்களில் 68 திருக்கோயில்கள் குடமுழுக்கு முடிந்திருக்கின்றது. அதில் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால், துக்காட்சி அம்மன் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலும் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் பெருமளவு 100 கோடி ரூபாய்க்கு மேலாக உபயதாரர் நிதி வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இந்த திருக்கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை உருவான காலத்திலிருந்து யாருமே செய்யாத அளவிற்கு சிறப்புகள் சேர்த்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதோடு மாத்திரமல்லாமல் ஆதி திராவிடர்கள் பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு கடந்த காலங்களில் 1000 திருக்கோயில்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 5000 திருக்கோயில்களுக்கு தான் நிதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1 லட்சம் ரூபாய் என்றிருந்த அந்த தொகையை 2 லட்சமாக உயர்த்தி மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதி பத்தாது என்றவுடன் 2.5 லட்சமாக உயர்த்தி இதுவரையில் 5000 ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் 5000 பழங்குடியினர் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் 10,000 திருக்கோயில்களுக்கு சத்தமில்லாமல் ஒரு ஆன்மீக புரட்சியை நடத்தி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதேபோல் திருக்கோயிலுடைய முகப்பகுதியான ராஜகோபுரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 107 திருக்கோயில்களில் 109 ராஜகோபுரங்கள் சுமார் 216 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன. அதேபோல் ராஜகோபுரங்களுடைய மரமாத்து பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 329 திருக்கோயில்களில் 93 கோடி ரூபாய் செலவில் 351 ராஜகோபுரங்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் 178 ராஜகோபுரங்களுடைய மரமாத்து பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, தேர் என்று எடுத்துக்கொண்டால் ஆழித்தேர் திருவாரூர் அனைவர் ஞாபகத்திற்கும் வரும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதேபோல் கண்டதேவி திருக்கோயிலுடைய திருத்தேர் 18 ஆண்டு காலமாக ஓடாமல் இருந்த அந்த திருத்தேரை திராவிட மாடலுடைய ஆட்சியின் நாயகன் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்து அழைத்து பேசி அந்த தேரை ஓட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும்.